டாக்ஸேஷன்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ப்ரொபோஷனல் டாக்ஸ், செகண்ட் ஒன் என்ன ப்ரோக்ரசிவ் டாக்ஸ், தேர்ட் ஒன் வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, ப்ரொபோஷனல் டாக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து 10K salary வாங்குறாங்க, செகண்ட் பர்சன் வந்து 50K salary வாங்குறாங்க, தேர்ட் பர்சன் வந்து 1 lakh salary வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே 20% போடுவாங்க டாக்ஸ். எல்லாருக்குமே சேமா தான் போடுவாங்க. இப்போ 10,000 salary வாங்குறவங்களுக்கும் 20% தான் டாக்ஸ் இருக்கும். 50,000 salary வாங்குறவங்களுக்கும் 20% தான் டாக்ஸ் இருக்கும். 1 lakh salary வாங்குறவங்களுக்கும் 20% தான் டாக்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ப்ரொபோஷனல் டாக்ஸ்னு வாங்க. ப்ரொபோஷனல் டாக்ஸை வந்து எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்றாங்கன்னா ரஷ்யா ஃபாலோ பண்றாங்க. எவ்வளவு டாக்ஸ் அவங்க விதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 13%. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரசிவ் டாக்ஸ். இது என்னன்னா லோ இன்கம் வாங்குற பீப்புள் கிட்ட இருந்து லோ டாக்ஸும், ஹை இன்கம் வாங்குற பீப்புள் கிட்ட இருந்து ஹை டாக்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸை எந்தெந்த கண்ட்ரிஸ் தான் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா, USA, கனடா அண்ட் ஜப்பான் வந்து இந்த டாக்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. அடுத்தது ரெக்ரெசிவ் டாக்ஸ். அப்படியே ப்ரோக்ரசிவ்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் இது. என்னன்னா ப்ரோக்ரசிவ்ல எப்படி லோ இன்கம் வாங்குறவங்க கிட்ட லோவும், ஹை இன்கம் வாங்குறவங்க கிட்ட ஹை டாக்ஸும் கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரெக்ரெசிவ் என்னன்னா லோ இன்கம் வாங்குறவங்க கிட்ட ஹை டாக்ஸும், ஹை இன்கம் வாங்குறவங்க கிட்ட லோ டாக்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை எந்தெந்த கண்ட்ரிஸ் தான் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்வீடன், நெதர்லாந்து, டென்மார்க் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த ரெக்ரெசிவ் டாக்ஸை ஃபாலோ பண்றாங்க.